ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 71வது பாட்டு. மனக்குறைகள் தீர. உங்களுக்கு மனசில் ஏதாவது குறை இருந்துச்சு, மன கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது தீர்ந்துடும். இந்த பாட்டை நீங்கள் தொடர்ச்சி அப்படிங்க. ஃபஸ்ட்டு பாட்டை என்னன்னு பார்த்துடலாம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தால் பனிமாமதியின் குளவித் திருமுடிக் கோமளையாமலை கொம்பிருக்க இளவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. இந்த பாட்டோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இழந்ததை எண்ணி அதாவது நினச்சி பார்த்து வருந்தி நிற்கும் மனசே, உனக்கு எப்பயுமே அபிராமி அன்னை இருக்காங்களே, அவங்களோட தாமரை போன்ற இளகிய மிருதுவான பாதங்களை கொண்ட அழகிய ஒரு வேதங்களின் முதலாகவும் முடியாகவும், அதாவது ஸ்டார்டிங்காகவும் எண்டாகவும் சென்டராகவும் நடுப்பகுதியாகவும் இருக்கிற அபிராமி அன்னையோட இருக்கும்போது உனக்கு எதுக்கு குறை? உனக்கு மனசில் இருக்கிற குறையெல்லாம் ஓடி போயிடும். கவலைப்படாமல் இரு. உனக்கு அபிராமி அன்னை எப்பயுமே துணையாக இருப்பாங்க. பிறையை சூடிய குளிர்ந்த சந்திரனை பிறையாக சூடிய அபிராமி அன்னை துணை இருக்காங்க. நீ எதுக்குன்னு நினச்சி கவலைப்படாத. உன்னோட மனக்குறை எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க, தீர்த்துருவாங்க. அதுதான் அந்த பாட்டோட பொருள். நம்பிக்கையோடு படிங்க, அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க. நம்ம நாளைக்கு பார்க்க போகிற பாட்டு 72வது பாட்டு, பிறவி பிணி தீர. அதாவது நம்ம பிறவியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம், இந்த பிறவியில் பட்ட கஷ்டங்கள்லாம் தீர்றதுக்கு நம்ம நாளைக்கு அந்த பாட்டை படிக்கணும். எல்லோரும் நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களோட மனக்குறைகள் எல்லாமே தீரும். ஆனால் டெய்லி நம்பிக்கை விடாமல் தொடர்ச்சியாக படிங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த படிக்கிறத நிப்பாட்டிடாதீங்க. தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாட்டை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க, முழு நம்பிக்கையோட. டெய்லி எத்தனை டைம்னாலும் சொல்லலாம், குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாக சொல்லிடுங்க. அதை தான் நான் சொல்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ரொம்ப ஊக்கமாக அமையும்.